ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சில்லி சப்பாத்தி பார்க்க போகிறோம். நீங்கள் 2 சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து நம்ம சாதாரணமாக வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெட்டிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நீள் வாக்கில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த சைஸ் அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கம் இருந்து மறுபடியும் இதே மாதிரி போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாதாரணமாக எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில்லி சப்பாத்திக்கு தாளிப்பு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே 2 கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா இதில் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே புதினா செடியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இது கூடயே கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா சப்பாத்தியில் வந்து அந்த மசாலா கொஞ்சம் ஒட்டும். நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவும் இந்த தக்காளி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் லேசாக தண்ணி சத்தோடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்துக்கும் கொஞ்சம் கம்மியாகவே புழிஞ்சிக்கோங்க. இதில் நம்ம புழிஞ்சிக்கலாம். இல்லை அப்புறம் இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண சப்பாத்தியெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த மசாலாவில் படுற மாதிரி சப்பாத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.